மால்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம காயின் பருப்பு வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே துவரம்பருப்பு ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம். இது தண்ணி ஊற்றி 2-3 தான் நான் நல்லா அலசிடுங்க. நல்லா அலசிட்டேன். தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். வடைக்கு பருப்பு ஊற வச்சுருந்தோம்ல, நல்லா ஊறிக்கு பாருங்கள். இப்போ மிக்சியில் தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிடுங்க. இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை வடைக்கு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க. இதில் 2 மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோத்தையும் மிக்சியில் ஆட் பண்ணி கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம், குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இது ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே இஞ்சி, மிளகாய், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை இதை ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாவை அரைச்சி இப்படி ஆட் பண்ணிக்கலாம். கிறிஸ்பினஸ்க்கு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது கூட ஒரு வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நம்ம அரைச்சிருக்கோம், இருந்தாலுமே கருவேப்பிலை கொஞ்சம் எப்படி பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கார்ன் வடைக்கு. இப்போ வடை சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. நமக்கு சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. இதே மாதிரி சின்னதாக வடை தட்டி எடுத்துக்கலாம். டீ குடிக்க ஒரு காயின் வடையை நீங்கள் சாப்பிடுங்க. பிள்ளைகளுக்கு இப்படி குட்டி குட்டி வடை செஞ்சு கொடுங்க. இதே மாதிரி சின்னதாக தட்டி வச்சுக்கோங்க. வைக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகக்கூடாது, மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. காயின் வடை ரெடி பண்ணி வச்சோம்ல, இதை ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிக்கோங்க. சின்ன வடையாக தானே போடுறோம், அதனால் நமக்கு சீக்கிரம் கரிஞ்சிரும். லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ எண்ணெய் பொங்குற ஓசை நமக்கு நல்லா அடங்கிட்டு வடையும் நல்லா பொரிஞ்சு வந்துட்டு எடுத்துருங்க. இதே மாதிரி கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நீங்கள் எந்த பலகாரம் செய்யும்போது சைடில் இருந்து இப்படி போடுங்க, நடுவில் இருந்து போடாதீங்க, உங்களுக்கு கையில் எண்ணெய் தெரிக்கும். இதுவுமே நல்லா பொரியட்டும். சுட சுட காயின் வடை வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் வடை சுட்டு பிள்ளைகளுக்கு கொடுங்க. இந்த காயின் வடை கூட சுட சுட டீ ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்நாக்குக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த பருப்போட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.